workshop name என்னங்க? Sakthi Vinayaka Trailers. weight வந்து 1900 weight வரும். 1850 to 900. இந்த என்டாஸ்மென்ட் பண்ற டிராக்டர்ல வந்து என்டாஸ் பண்றவன தனி ஆர்சி தனி நம்பர்னா சக்தி விநாயகர் ட்ரெய்லர் பெருந்துறை மட்டும் இருக்கு. பிரேக் சிஸ்டம் ட்ரெய்லர் அப்ரூவ்ட் இங்க இருக்கு. ட்ரெய்லர் என்டாஸ்மென்ட்க்கு அப்ரூவ்ட் உங்க கிட்ட இருக்கு. ரொட்டாவேட்டர்ல செயின் டிரைவ் கீ டிரைவ் ரெண்டு மாடலுமே உங்களுக்கு ஆமா அது கீ டிரைவ்ங்க. சரிங்க. அது செயின் டிரைவ் இருக்கு. மகேந்திரா வந்து ரீபெயிண்டிங் அடிச்ச வேண்டிய ஒரிஜினல் பெயிண்ட் மாதிரி இருக்கு. சரிங்க. நான் இன்னொரு வண்டி பிரிச்சு வச்சிருக்கேன். அது ஒரு ட்ரெய்லர் ஃபினிஷிங் ஆயிருக்கு. இப்போ ரீபெயிண்ட் எல்லாம் பண்றதுக்கு என்ன ரேட்? 5 கலப்பை. சரிங்க. இது வந்து 90 HP 60 HP சுராஜ் 8 இருக்குங்க. ஆமாங்க. அதுக்கெல்லாம் வந்து இது கொடுத்துருக்கு. எல்லா வண்டிக்கு சென்சார் கை ஹைட் வைக்க வர சென்சார் நல்லா வேலை செய்யுது. கவர்மெண்ட் கொடுக்குற ட்ரெய்லர். சரிங்க. அந்த டேங்க் ட்ரெய்லர் கன்வேர் பெல்ட் நாங்க போட்டுருக்கோம். சரிங்க. எதுல பட்டாலும் டேமேஜ் ஆகாதுங்க. முள்ளு பட்டாலும் எது பட்டாலும் கிளியர். சரிங்க. டேமேஜ் ஆகாது. ஆமா டேமேஜ் ஆகாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சக்தி விநாயகா ட்ரெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கலாம். ஓனர் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த சக்தி விநாயகா ட்ரெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு டு பெருந்துறை ரோட்டில் இருக்குது. மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ஆயில் பங்க் இருக்கும். அந்த பங்க் ஒட்டியே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அண்ணா வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் பி லோகநாதன். சரிங்க. விநாயகா இன்ஜினியர்ஸ் பெருந்துறையிலுங்க. பெருந்துறை. சரிங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக கலப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறீங்க? நான் கிட்டத்தட்ட 42 வருஷமாக இருக்கேன். 42 வருஷமாக இந்த தொழில் பண்ணுறீங்க. சரிங்க. இப்போ எக்ஸாக்டாக இந்த ஒர்க் ஷாப் இருக்கிற இடம் எந்த இடங்க? வெங்கமேடு. பெருந்துறை வெங்கமேட்டில் இருக்கிறேன். சரிங்க. ஈரோடு ரோட்டில் வெங்கமேடு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் என்னோட ஒர்க் ஷாப் இருக்கு. சரிங்க. நான் நான் வந்து 42 வருஷமா தொழில் இருக்கிறேன். சரிங்க. உங்கள் ஒர்க் ஷாப் நேம் என்னங்க? சக்தி விநாயகா இன்ஜினியர்ஸ். சரிங்க. 42 வருஷமா நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரிங்க. என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தனையுமே செய்கிறேன். டிராக்டர் ட்ரெய்லரு, டிராக்டருக்கு மேலே டாப்பு, சரிங்க, ட்ரெய்லர் பெயிண்டிங்கு, சரிங்க, டிராக்டர் பெயிண்டிங் ரீபெயிண்டிங்கு, சரிங்க, கலப்பை 9ஆம் கலப்பை 5 கலப்பை, மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயரு, சரிங்க, விவசாய கருவிகள் அனைத்தும் செஞ்சுட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி எல்லாமே நானே ஓன் ப்ராடக்ட். சரிங்க. மேனுஃபேக்சர் மினி டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர், மினி டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர் வரல செஞ்சுட்டு இருக்கேன். சரி சரிங்க. கடந்த 40 வருஷமாக பார்த்தீங்கன்னா 42 வருஷமாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈரோட்டில் வந்து சக்தி விநாயகா ட்ரெய்லர்னு சொன்னால் தெரியாது, ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க குவாலிட்டியை வந்து ட்ரெய்லர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ சக்தி விநாயகாவில் பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு தகுந்த அனைத்து உபகரணங்களும் இம்ப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ, ரொட்டாவேட்ரு, ஸ்ப்ரிங் கல்டிவேட்ரு, பின்னாடி த்ரெஷர் வேணாலும் மஞ்சள் பொட்டின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ஸ்டீமரு எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து மஞ்சள் பொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டி வந்து மேனுஃபேக்சரிங் ஆகி நிற்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா சக்தி விநாயகா ட்ரெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி டேங்க் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. டிராக்டருக்கு ரீபெயிண்ட்டு, ட்ரெய்லர்ஸு, இம்ப்ளிமெண்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கல்டிவேட்டர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி தராங்க. இப்போ சக்தி விநாயகா வந்து ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா ஒவ்வொரு வேலையும், அதாவது இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வரக்கூடிய ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சக்தி விநாயகா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் பிரான்ச் இருக்குங்களா? தாராபுரத்தில் ஒரு யூனிட் இருக்கு. சரி. தாராபுரம், திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி, சரிங்க, கப்பம்பட்டி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வரை நாங்கள் ட்ரெய்லர் மேனுஃபேக்சர். எஸ்விடி அப்படின்னா பெருந்துறை டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட் வரல எங்கள் நேம் இருக்கு. சரிங்க. இந்த என்டாஸ்மெண்ட் பண்ணுற டிராக்டரில் வந்து என்டாஸ் பண்ணுறவனு தனி ஆர்சி தனி நம்பர்னா சக்தி விநாயகா ட்ரெய்லர் பெருந்துறை மட்டும்தான் இருக்கு. வேற யாரும் இல்லை. வேற யார்கிட்ட இல்லைங்க. நீங்கள் தான் அப்ரூவல் வாங்கி பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். சரிங்க. அதே மாதிரி ட்ரெய்லர் குவாலிட்டினா பக்காவாக இருக்கு. சரி. ஃபினிஷிங்கு பக்காவாக இருக்கு. வேலைப்பாடு நீட்டாக இருக்கு. அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. கலப்பை 9ஆம் கலப்பை 5 கலப்பை, சரிங்க, மேலே டிராக்டருக்கு கூண்டு, கன்வேர் பெல்ட், இந்த மாதிரி எல்லா சில்லற வேலை எல்லாம் நாங்களே செஞ்சு கொடுக்குறோம். நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க. இப்போ வந்து ட்ரெய்லர்னு எடுத்துட்டாவே ஒரு சில பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு பக்கம் கான்ட்ராக்ட் விட்டு செய்வாங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் கிடையாது. எல்லாமே சம்பளம். நாங்களே எல்லாம் மிஷினரிஸ் எல்லாம் எங்கிட்டே இருக்குது. சரிங்க. ட்ரெய்லர் செய்யறதுக்கு, கலப்பை செய்யறதுக்கு, ரொட்டாவேட்டர் மேனுஃபேக்சர் பண்ற எல்லாத்துக்கும் மிஷினரிஸ் நாங்கள் வச்சிருக்கோம். சரிங்க. எல்லாமே நீங்க இங்கேயே பண்றீங்க? எல்லாமே நாங்கள் ஓன் பண்றோம். ட்ரெய்லர் ஃபினிஷிங் ஆகிக்குது. சரிங்க. இது வந்து எம்டி வெயிட் வந்து 1900 வெயிட் வரும். 1850 to 900 வெயிட் வரும். ஃபுல் ஹெவி. சரிங்க. எல்லாமே ஃபுல்லா ஹெவியா போடுறோம். இது எத்தனை டன் வரைக்கும் நம்ம இது 6 டன் வரலாம் பண்ணிக்கலாம். சரிங்க. சேனல் எத்தனை? 18 சேனல். சரிங்க. ஆரம்பம் சீட்டு, பிளாட்ஃபார்ம் சீட்டு, சைடு ஃபோரம் சீட்டு. சரிங்க. இது டயரோடனா எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம் அப்படின்னா 2 லட்சம் ரூபா. சரிங்க. எனக்கு என்டாஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா டயர் ஒரிஜினல் டயர் வந்துரு. அது வந்து 2,70,000 ரூபா ட்ரெயிலர். சரிங்க. இப்போ அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் பிரேக் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு பிரேக் சிஸ்டம்னா கமர்ஷியல் அப்படின்னா பிரேக் மாட்டணும். சரி. அக்ரிகல்ச்சர் டிராக்டர்ல பிரேக் இருந்ததுன்னா ட்ரெய்லர் பிரேக் பிடிக்கும். அது போட்டீங்கன்னா இன்னொரு 70,000 80,000 வச்சு வரும். 3,50,000 3,50,000 ஒரு பிரேக் சிஸ்டம்.
சரிங்க. அந்த அப்ரூவ்டு வந்து எங்ககிட்ட இருக்கு. பிரேக் சிஸ்டம் ட்ரெய்லர் அப்ரூவ்டு எங்ககிட்ட இருக்கு. ட்ரெய்லர் என்டாஸ்மெண்ட்டுக்கு அப்ரூவ்டு உங்ககிட்ட தான் இருக்குங்க. நீங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. 42 வருஷமா நீங்கள் ட்ரெய்லர் மட்டும் தான் பண்ணுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிராக்டர், ட்ரெய்லரு, கலப்பை, ரீவர்க்கு, மரத்தடிக்கிற ஸ்ப்ரேயர், தென்னை மரத்தில் இந்த வெள்ளையே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்ப்ரேயர் தயாரிக்கிறா. சரிங்க. அந்த ஸ்ப்ரேயர் அங்கே இருக்குது. அந்த ஸ்ப்ரேயர் நீங்கள் தான் போட்டு கொடுத்துருக்கீங்க? ஸ்ப்ரேயர் நாங்கள் தான் போடுறோம். சரிங்க. அதுபோக எங்கள்கிட்ட மிஷினரிஸு மேலே கூண்டுலாம் வளைக்கிறோம். நாங்களே மிஷினரிஸ் நாங்களே வச்சுருக்கோம். சரிங்க. இந்த கூண்டெல்லாம் நாங்களே செஞ்சுருவோம். மேலே கன்வேயர் பெல்ட், ரிவிட் டைப்பு எல்லாமே மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினரிஸும் எங்களுக்கு லேத்து, ட்ரில்லிங்கு, ரொட்டாவேட்டர் தயாரிக்கிறோம். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அது கிராஸ் சேனல் இருக்குது. எல்லாமே மிஷினரிஸ் எல்லாம் நாங்களே இது பண்ணுறோம். எங்கள்கிட்ட எல்லா மிஷினரிஸ் இருக்குது. எல்லா லேத்துலேருந்து எல்லா எல்லாமே நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ரொட்டாவேட்டர் பிளேட்லேருந்து எல்லாமே ரொட்டாவேட்டர் பிளேடு வாங்கிக்குவோம். ரொட்டாவேட்டர் பிளேட் சைடு பிளேட்டு எல்லாம் நாங்களே பண்ணிக்கணும். சரிங்க. ரொட்டாவேட்டரில் செயின் டிரைவ், கீ டிரைவ் 2 மாடலுமே? ஆமாம், அது கீர் டிரைவுங்க. சரிங்க. அது செயின் டிரைவ் இருக்குது. இப்போ அதிகம் வந்து ஒரு சில ஏரியாவுக்கு செயின் டிரைவ் போகும், ஒரு சில ஏரியாவுக்கு கீர் டிரைவ் போகும். சரிங்க. ஒரு சில வந்து செயின் டிரைவ் விரும்பாங்க, ஒருத்தர் கீர் டிரைவ் விரும்பாங்க. இப்போ தாராபுரமெல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க, எல்லாம் செயின் டிரைவ் தான் அதிகம் விரும்பாங்க, கீர் டிரைவ் விரும்புறதில்ல. சரிங்க. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க. இப்போ ரொட்டாவேட்டரில் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? 1,00,000 கீர் டிரைவ்னா 1,20, 36, 42 ஒவ்வொன்றும். அதில் 36 இருக்குது, 42 இருக்குது, மல்டி கீர் இருக்குது, சிங்கிள் கீர் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேறு மாதிரி. இப்போ மல்டி கீர் 36 என்ன ரேட் வருதுங்க? 1,15,000 கீர் டிரைவ். சரிங்க. செயின் டிரைவ் 1,10. 42ங்க? 42, 1,20, 1,15. சரிங்க. செயின் டிரைவ் 1,15, கீ டிரைவ் மல்டி கீர் பாக்ஸ் வருங்க. இப்போ பிளேடு வேணாலும் நீங்களே போட்டு தரீங்களா? பிளேடு எல்லாமே நாங்கள் எங்கிட்ட எல்லாம் இருக்குது. பிளேடு, சரிங்க, ரீவொர்க்கு, கத்தி மாட்டோம், ஆயில் சீல் போடணும், ஏர் சீல் போடணும், ரிப்பேர் ஒர்க்கு நாங்கள் செய்கிறோம். எல்லா வேலையும் நீங்களே பார்த்து கொடுத்துட்றீங்க. அது இல்லாமல் எங்கள் கவர்மெண்ட் ட்ரெய்லர், கவர்மெண்ட் டேங்க் ட்ரெய்லர்லாம் நாங்கள் தான் கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுங்க. சரிங்க. இதெல்லாம் பிரேக் சிஸ்டம். இந்த ட்ரெய்லரெல்லாம் பிரேக்கோட வருதுங்களா? எல்லாம் பிரேக்கோட இருக்குது. சரிங்க. பிரேக்கோட இருக்குது. இல்லைங்க, ஹேண்ட் பிரேக் அங்கே பிடிக்கும். சரிங்க. இந்த ஹேண்ட் பிரேக் டைப்பில் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? ஆயில் பிரேக், டிராக்டர் பிரேக் வந்து ட்ரெய்லர். சரிங்க. அதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாங்களா? அது கனெக்ட் பண்ணுறது இந்த ஓஸ். இது கனெக்ட் பண்ணிட்டுனா ஓஸ் இது கனெக்ட் ஆகி டிராக்டரில் பிரேக் வந்து ட்ரெய்லர் அப்படி நிற்கும். டிராக்டரில் பிரேக் இதில் வந்து டிராக்டரில் கனெக்ஷன் பண்ணி விட்டோம்னா, சரிங்க, டிராக்டரில் பிரேக் அப்ளை பண்ணி அப்படி வண்டி ஒரு இன்ச்சு நகராது. இதுக்கு வந்து பம்ப் இருக்குங்களா பின்னாடி? ஆமாம், பின்னாடியில் பம்ப் இருக்குது. சரிங்க. இதுக்கு ஆயில் தனிங்களா? ஹைட்ராலிக் ஆயில் தான். ஹைட்ராலிக் ஆயில் தான். சரி சரி. தனி ஆயில்லாம் கிடையாது. சரி. நம்ம சேஃப்டிங். ஓ சரி சரிங்க. பிரேக் சிஸ்டம் நல்லா. இப்போ விவசாயத்துக்கு வேணாலும் இந்த மாதிரி ட்ரெய்லர் வந்து பிரேக்கோட நம்ம நீங்கள் டிராக்டர்ல பிரேக் இல்லைனா கூட ட்ரெய்லர்னுடைய பிரேக்ல அப்படி நிற்க வண்டி ஒரு இன்ச்சு நகராது. சரிங்க. இது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டிங்க? இந்த 6000 லிட்டர் கெப்பாசிட்டி. சரி சரிங்க. இது எத்தனை ஹெச்பியில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம்? 45 ஹெச்பி மினிமம் போதும். 45 ஹெச்பி 50 ஹெச்பி இருந்தால் போதும். இப்போ வந்து ட்ரெய்லரே போடுறீங்க, இப்போ 90 ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி ட்ரெய்லர் வேணாலும் நீங்கள் போட்டு தருவீங்களா? 90 ஹெச்பிக்கு வேணாலும் போடலாம். சரிங்க. 6 டன் கெப்பாசிட்டி வரைக்கும் போடுறீங்க? 12 டன் வரலும் போடலாம். 12 ஹெச்பி நீள அகலம் ஜாஸ்தி வச்சு போடலாம். டபுள் ஆக்சில் வேணாலும் போட்டு டபுள் ஆக்சில் டேண்டம் ஆக்சில் ட்ரெய்லர்னு சொல்லி அதை போடலாம். சரிங்க. அதே மாதிரி ட்ரெய்லர் கவர்மெண்ட் கொடுக்குற ட்ரெய்லர் வாட்டர் டேங்கு. சரிங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சுப்ளாண்ட் கொடுக்குற ட்ரெய்லரு, கலப்பை 5 கலப்பை 9ஆம் கலப்பை, டிராக்டர் ரீபெயிண்டிங் அடிச்சிருக்கோம் பாருங்க. அது டிராக்டர் ரீபெயிண்டிங் அடிச்ச வண்டிங்க. மகேந்திரா வந்து ரீபெயிண்டிங் அடிச்ச வண்டி. ஒரிஜினல் பெயிண்ட் மாதிரி இருக்கும். சரிங்க. நான் இன்னொரு வண்டி பிரித்து வச்சிருக்கிறேன். அது ஒரு ட்ரெய்லர் ஃபினிஷிங் ஆயிருக்கு. இப்போ ரீபெயிண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன ரேட்டு? 12000 ரூபா. ஒரு டிராக்டர் வந்து ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கு 12000 ரூபாய்ங்க. 12000 ரூபாய்ங்க. சரி. ஒரிஜினல் பெயிண்ட். இது கம்பெனியோட ஒரிஜினல் பெயிண்ட். ரீபெயிண்ட் பண்ணது கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் 12000 ரூபாய். அதே மாதிரிங்கன்னா 5 கலப்பை. சரி. இது வந்து 90 ஹெச்பி 60 ஹெச்பி சுவராஜ் 8 இருக்குங்க. ஆமாங்க. அதுக்கெல்லாம் வந்து இது கொடுத்துருக்கேன். இது வந்து 60000 ரூபா வருது. இந்த கலப்பை வந்து வெயிட்டுங்க 420 கிலோ வெயிட். 420 கிலோ வருதுங்க. சரிங்க. அது வந்து அதே ஆம் கலப்பைங்க. சரிங்க. இது சத்தியமங்கலம் புளியம்பட்டி ஏரியாவில் அதிகமாக போகுதெல்லாம். இது என்ன வெயிட் வருதுங்க? 420 கிலோ வெயிட் வருது. சரிங்க. கண்டரை சாப்பிட்டுங்க. சரிங்க. கண்டரை சாப்பிட்டுங்க. ஆமாம். இது வந்து ஆம் வந்து 1.5 ஆமு. சரிங்க. இது பிளேட் வந்து அரைஞ்சு பிளேட் 7 பிளேட். பிளேட் 6 இன்ச் பிளேட் வருதுங்க. ஆமாங்க.
கொழுவோட டோட்டல் வெயிட் 450 கிலோ வருதுங்க. இப்போ வந்துங்க இப்போ ஒரு சில வண்டிக்கெல்லாம் அந்த ஹைட்ராலிக் சென்சிங்காக கும்பிடுகை ஹைட் வந்து வண்டி சென்சார் நீங்க எவ்வளவு ஹைட் எல்லா வண்டிக்கு சென்சார் கை ஹைட் வைக்க வரல சென்சார் நல்லா வேலை செய்யுது. எந்த அளவுக்கு போய் திரும்ப எல்லாம் கை தலைமாரி சுத்தாதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா வண்டிக்கும் சென்சார் ஹைட் வச்சிருக்கேன். இப்போ தரையிலேருந்து எத்தனை இன்ச்சில் இருக்கணும்? அது வந்து வண்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு வண்டி சாண்டியர், நியூ ஹாலண்டு, மகேந்திரா, அப்படி ஒவ்வொரு வண்டி டயர் சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆவரேஜ் எத்தனை இன்ச் இருக்கணுங்க தரையிலேருந்து? ஆவரேஜ்னா டயர் சைஸுக்கு தகுந்த மாதிரி வரும். சரிங்க. டயர் 14, 16 இருக்குன்னா அந்த டயர் தகுந்த மாதிரி அந்த வண்டியினுடைய இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்கு, அந்த அளவுக்கு வச்சுக்கிறோம் அந்த வண்டி. சரிங்க. இப்போ வந்து அந்த டிராக்டரில் மாட்டுறவங்களுங்க பெட்டில், அந்த பெட்லேருந்து இந்த கும்பிடுகை இந்த ஹோல்சேல் வந்து போடுறீங்க. அதுக்கு வந்து வண்டிக்கு வண்டி மாறு அந்த கம்பெனியோட டிராங்கிலே கொடுத்துருவாங்க. பின்னாடி செலவு எடுத்து வைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க. டிராங்கியே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு டிராக்டர் வந்து என்ன டிராங் இருக்குது, இந்த கல்டிவேட்டர் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கிறோம். வண்டிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு மாதிரி வரும். சரிங்க. சரிங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ட்ரெய்லர், சிப்காட் கவர்மெண்ட் கொடுக்குற ட்ரெய்லர். சரிங்க. அந்த டேங்க் ட்ரெய்லர். இப்போ மேலே டிராக்டருக்கு வந்து கன்வேயர் பெல்ட் போட்டுருக்கோம். இந்த டாப்புங்களா? டாப் வந்து கன்வேயர் பெல்ட். சரிங்க. இதெல்லாம் நாங்களே ஓடுங்க. இது கன்வேயர் பெல்ட் நாங்கள் போட்டுருக்கோம். சரிங்க. எதில் பட்டாலும் டேமேஜ் ஆகாதுங்க? முள்ளு பட்டாலும் எது பட்டாலும் கிளியாது. சரிங்க. டேமேஜே ஆகாது. ஆமாம், டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி எங்கள் ரொட்டாவேட்டர் ஃபினிஷிங் அனுப்பிடுவாங்க. 42 36 மல்டி செயின் டிரைவுங்க. சரிங்க. அது 36 மல்டி செயின் டிரைவுங்க. சரிங்க. இது 42 பிளேடுங்க. இது 42 பிளேடுங்க. 42 மல்டி ஸ்பீடுங்க. மல்டி ஸ்பீடு கியர் செயின் டிரைவுங்க. சரிங்க. இது 36 சிங்கிள் கியர் டிரைவ். சிங்கிள் ஸ்பீடு கியர் டிரைவ். சரிங்க. இது பிளான் சைஸ் எல்லாம் என்ன சைஸ் வரும்? 9 இன்ச். 10 இன்ச் வேணாலும் போட்டு தரீங்க. 10 இன்ச் வேணாலும் அது வந்து 9 இன்ச் நார்மல். சரிங்க. 10 இன்ச் வேணா பார்ட்டியோட சாய்ஸ், காட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அந்த ஏரியாவில் எப்படி உழவு ஓட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்துட்றீங்க.